இந்த பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, அப்புறமேட்டுக்கா அதெல்லாம் படத்துலயே சீரியல்ல எல்லாம் காட்டுறாங்க. பப்பாளி சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்டேன். பைனாப்பிள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கிரேப் சாப்பிட்டா குழந்தை பிளாக்கா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு கூட நான் கிரேப் சாப்பிட்டு தான் வந்தேன். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பாப்பாவை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஆனா நம்மளோட we have to listen to our body. உதாரணத்துக்கு வந்து பிரெக்னன்சி டயத்துல டைஜஷன் வந்து ஆப்டிமலா இருக்காது. உதாரணத்துக்கு வந்து நான் நார்மலான ஒரு இண்டிவிஜுவல், நான் என்ன போட்டாலும் என் வயிறு டைஜஸ்ட் பண்ணும். ஆனால் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுங்கிறப்போ சில ஃபுட்டு வந்து இவளுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ இவன் என்ன பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு பப்பாளி பழம் சாப்பிட்றா, இவளுக்கு ஒத்துக்கலையே பப்பாளி பழம் அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து எதுவுமே வந்து அதிகமாக எடுத்தாலும் இந்த ஸோ டாக்டர் நாங்கள் கேட்கும்போது எங்கள் கைனகாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த பழமே சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க, செட் ஆகலைன்னா வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னா, இந்த விளக்கெண்ணெய் நல்லா சாப்பிட்டா வந்து குழந்தை வலிக்கிட்டு நல்லா வந்துடும் அப்படிலாம் சொல்லலாம். அதுவும் மித்து தான். பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப வெயிட் போடும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆக்சுவலா வந்து ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா 5th மந்த் வரைக்கும் குழந்தைனால எந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டும் வராது. அவங்க மேபி அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அவங்க அதிகமாக வந்து ஜங்க் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வெளியே போய் ஆக்டிவிட்டி எல்லாம் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து சில பொண்ணுங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். காம்ப்ளிகேஷன் இருக்க பொண்ணுங்களுக்கு டாக்டரே சொல்லுவாங்க, நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் நகரக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரெஸ்ட் தான் எடுக்கணும். அவங்கள நாங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஹெல்த்தியாக ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனான்னா ஹெல்த்தி ப்ரெக்னன்சியில் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சியை சிக்னஸ் மாதிரி பார்க்காதீங்க. நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, ஹெல்த்தி ப்ரெக்னன்சியில் தான் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணலாம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயம் வரும் இல்லையா? ஒருவேளை இவ்வளோ ஸ்பீடாக நடக்கக்கூடாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் பயந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ண விஷயம்னா என்ன? எனக்கு வந்து பயம் வரல. ஸோ லக்கி என்னன்னா, இப்போ வந்து எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ரமணன் வீணான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே டாக்டர். அதுக்கப்புறம் இவளுக்கு ட்ரீட் பண்ணுற கைனகாலஜிஸ்ட்டுமே வந்து எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லி தான். அவங்களும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டு நிறைய அவேர்னஸும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு குட்டி பயம் இருந்தாலுமே கூட ஸ்ட்ரைட்டா அவங்கள்ட்ட கால் பண்ணி டைரக்டா வந்து கன்சல்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகம். அப்படிங்கறதுனால அது எதுவுமே எங்களுக்கு பயமா கன்வெர்ட் ஆகல. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, நாங்க 2 பேரும் தனியா இருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து யாரும் வந்து நெகட்டிவா சொல்றதுக்கோ பயமுத்துறதுக்கோ நாங்க விடுறது இல்லை. காலைல எழுந்திரிச்சா நாங்க வீட்டுல இருப்போம், இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு வருவோம். எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவா, ஆன்லைன் கிளைண்ட்ஸ் பார்க்கறது, அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு எங்களை நாங்களே ரொம்ப ஆக்குப்பைடா வச்சுக்கிறதுனால வெளியிருந்து வர்ற அந்த மித்து நெகட்டிவிட்டி பார்க்கல. டாக்டர் சொன்னாங்க, இப்போ வர பிரெக்னன்சி லேடிஸ்லாம் ஸ்டெப்ஸ் கூட ஏறலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நீங்க வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது, வாக்கிங் மட்டும்தான் இப்போ வந்து பிரெக்னன்சி டைம்ல பண்றாங்க. பட் வெயிட் ட்ரைனிங் கூட அவங்க பண்ணலாம். ரொம்ப ஹெவியா பண்ணாம ஜஸ்ட் 2.5 அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணணும்.